Hey guys, welcome back to TNPC Academy. ஸோ இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். பின்வரும் தொடர் வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது எது எப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கீழே இந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்க 6E 12G. ஸோ இங்கே தான் கொஷின் மார்க் 30K 42M 56O. ஸோ இந்த கொஷின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா TNUSRB SI 2025 கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் எடுத்து எழுதுவோம் 6E 12G. ஸோ இங்கே தான் அந்த கொஷின் மார்க்கு 30K 42M 56O. ஸோ நம்ம இங்கே தான் என்ன கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸாக பார்க்காம நம்பர்ஸாக பாருங்கள். ஸோ இயை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபபெட்டிக்கில் 5th லெட்டர். ஸோ அதேமாதிரி எந்த லெட்டர் அதோட ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி லெட்டர்ஸோடைய நம்பர்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்களா. ஸோ ஈயோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வி வரும், ஜியோட பார்த்தீங்கன்னா டி வரும், கே பார்த்தீங்கன்னா பி வரும், எம் வந்து என்னு, ஓ வந்து எல் வருவீங்களா. ஸோ ஆப்போசிட் லெட்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்பர் நான் வச்சுக்கோங்களா. ஸோ ஜியோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 7, கேவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 11, எம்மோட நம்பர் பார்த்தீங்கன்னா 13, ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா 15. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான தனி வீடியோ நான் போகிறேன். ஸோ ஷார்ட்கட்லேயே பார்த்து வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுவும் +2, இது பார்த்தீங்கன்னா +2. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா +2 தான் வருது. அப்போ இதுலேருந்து +2 பார்த்தீங்கன்னா 9th லெட்டர் பார்த்தீங்கன்னா I தான் வருவீங்களா. ஸோ இப்போ எங்களுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா ஐன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்பர் பார்க்கணும். ஸோ நம்பருக்கும் அதேமாதிரி பாருங்கள். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +12, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +14. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +6. ஸோ இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 12, 14 அப்படின்னு சொல்லி இன்க்ரீசிங் ஆகுது. ஸோ அப்போ இங்கேருந்து இதுக்கு பார்க்கும்போது இங்கே +2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா -2 ஆகும். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது -2 வச்சுனா வந்திருக்கும் 10. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 20 வரும். ஸோ அதே அதில் இங்கே லாஜிக்கில் சேம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் பண்ணணும். ஸோ 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து 8 கூட்டுறோம். ஸோ 8 கூட்டணும் அப்படின்னா வரும் 20. இங்கேருந்து 8 மைனஸ் பண்ணால் 12. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த லாஜிக் தான். ஸோ இப்போ இங்கேருந்து +6 +8 +10 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் +2 +2ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தும் தெரியல அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அதாவது இந்த டிஃப்ரென்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா +2 +2 +2 சொல்லி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 20. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸுக்கு நம்பர் பாருங்கள். நம்பர் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். +2 +2 தான் போகுது. அப்போ இங்கே +2 பார்க்கும்போது 9th லெட்டர் வந்து I தான். ஓகேங்களா. ஐயோட லெட்டர் தான் நம்பர் தான் 9. ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் +6. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே தெரியல. அப்போ அதுக்கு அடுத்ததுலேருந்து பாருங்கள் +12 +14. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 12 14 இந்த டிஃப்ரென்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா +2. ஸோ இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது +2 +2 வருது. ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே எஸ், தேங்க்யூ.